ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மௌனம் பேசியது. என்னடா ட்ராவல் வீடியோவில் நீ கப்பல்லாம் காட்டிகிட்டு இருக்கேன்னு பார்க்குறீங்களா? ஆமாங்க, ட்ராவல் பண்ணி கடலுக்கெல்லாம் போகக்கூடாதா என்ன? வாங்க நம்ம கடலுக்கு போய் கப்பலே பார்க் பண்ணிட்டு வருவோம். இவ்வளோ பெரிய ஷிப்பு பக்கத்தில் குட்டியாக ஒரு ஷிப் இருக்குல்லங்க, இதை டக்குன்னு சொல்லுவாங்க. இதை வச்சு தாங்க இந்த பெரிய கப்பலை உள்ள போர்ட்டுக்குள்ளே வந்து பர்த்தில் நிப்பாட்ட முடியும். ஆமாங்க, இஷ்டத்துக்கு நம்ம நினச்ச மாதிரி காரை பார்க் பண்ணுற மாதிரிலாம் கப்பலை பார்க் பண்ணிட்டு போயிட முடியாதுங்க. ஆங்கரேஜ் வரைக்கும் தாங்க ஷிப்பு கேப்டன் கண்ட்ரோலில் இருக்கும். அதுக்கப்புறம் ஷிப்பு வந்து நம்ம பைலட் கண்ட்ரோலில் வந்துடுங்க. இது ஒன்றும் சாதாரண விஷயம் இல்லைங்க, ரொம்ப ரொம்ப சேலஞ்சிங்கான விஷயங்க. ஆமாங்க, தரையில் ஒரு விஷயம் பண்ணுறது ஓகே, கப்பலில் அது கடலில் பண்ணுறது எவ்வளோ ஒரு பெரிய விஷயங்க. அலை வந்து என்னங்க நம்ம நிப்பாட்டுன்றப்ப அலை வந்து அடிக்காமையாக இருக்க போகுது, அப்படிலாம் கிடையாதுங்க. அந்த அலையோட வேகத்துக்கு நாமளும் ஈடு கொடுத்து நம்ம பைலட்டு அந்த கப்பலில் போய் கேப்டனை காண்டாக்ட் பண்ணி கேப்டன்கிட்ட இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பாருங்க. சிம்பிளாக உங்கள் எல்லாருக்குமே புரியும்படி சொல்லணும்னா, இப்போ டிராஃபிக் ரூல்ஸ் எப்படிங்க, நார்மலாக வந்து இங்கே ஒன் வே இருக்குது, இல்லை இங்கே வந்து நோ பார்க்கிங் இருக்குது, இங்கே ஸ்பீட் பிரேக் இருக்குதுன்னு சொல்கிறோம். அது போல் தாங்க கடலில் எங்கே ஆழம் அதிகமாக இருக்கும், எங்கே பாறை இருக்கும், எப்படி என்னென்னு சொல்லுவாங்க. இந்த சின்ன டக்கு தாங்க வந்து அவ்வளோ பெரிய ஷிப்பை கண்ட்ரோல் பண்ணி பர்த்துக்குள்ளே பொறுமையாக கூட்டிகிட்டு வந்து எந்த கப்பல் எந்த பர்த்துக்கு போகணும்னு தெரியுங்க, அந்த பர்த்துக்கு சேஃபாக கூட்டிகிட்டு போவாங்க. இங்கே இவங்கெல்லாம் இப்போ பார்க்குறீங்களா, ரோப் போடுறாங்கள, இவங்களாம் மூரிங் க்ரூன்னு சொல்லுவாங்க, தமிழில் லஸ்கர்னு சொல்லுவாங்க. இவங்களோட ஜாப் இதுதாங்க. இவ்வளோ பெரிய கப்பல் வந்து பர்த்தில் எங்கேயும் மூவ் ஆகாமல் வேறு ஒரு பிளேஸ்க்கு தன்னோட பிளேஸை விட்டு கப்பல் நகராமல் இருக்க இந்த ரோப் போட்டு நிறுத்தி வைப்பாங்க. இந்த ரோப் போடுற இந்த ஒரு இதுக்கு பேர் போலாடுன்னு சொல்லுவாங்க. கடலில் வேலை பார்க்குற எல்லா நண்பர்களுக்கும் சின்ன வேண்டுதலுங்க, உங்களோட சேஃப்டி முக்கியம். ஆமாங்க, சேஃபாக வேலை பாருங்கள். பார்ட் 2 வீடியோவில் இதோட கண்டினியூஷன் பார்ப்போங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.